துதிக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய பாதுகாப்பிலும் உம்முடைய கரிசனையான அரவணைப்பு இருந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய மாறாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறவனமாக உலக தோற்றத்துக்கு முன்னே முதற்குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் உமக்கென்று பிரித்தெடுத்திரே. அந்த அற்புதமான அனாதி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடுமையான சூழ்நிலைகளிலும் தேவரீர் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதை கண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களுடைய சரீர தேவைகளை சந்திப்பதிலும் தேவரே நீர் உண்மை உள்ளவராக இரக்கம் உள்ளவராக எங்களோடு இருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் மக்கள் கவலையினாலும் பயத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வாக்கு தத்தங்களினாலும் நீர் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் ஆவியானவர் மூலமாக எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்லாக்கியங்களை பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, உம்முடைய அற்புதமான ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள், உம்முடைய வேத சத்தியங்கள் எங்கள் இதயங்களிலே பதியவும் எங்கள் மனங்களை ஒளிர்விக்க செய்யவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொள்ளுகிற அருமையான குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்களை ஆட்கொள்ளும். உம்முடைய கிருபையினாலே அவர்களை பலப்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் கடந்த வாரத்திலே ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொன்னேன். அதை எழுதி வைத்திருக்கீங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு சிலர் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கலாம். அதாவது கடவுளுடைய சித்தம் செய்தல். கடவுள் தொடர்ந்து நம்மோடு கூட உறவு கொள்ளுகிறார், நம்மிலே செயல்படுகிறார், நம்மை சுற்றிலும் செயல்படுகிறார். சரிங்களா? அதாவது கடவுளுடைய உறவு விட்டு விட்டு வருவதில்லை. சில நேரத்தில் நம்ம சொல்றோம், சார் நெட்டு கிடைக்கல சார்ன்றாங்க. இப்ப கூட கொஞ்சம் பேர் இல்லைங்களா, நெட்டு கிடைக்கல சார். இதெல்லாம் கடவுள்கிட்ட கிடையாது. கடவுள் பூரணமானவராக, மாறாதவராக, நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பில் எந்த விதமான மாற்றமும் அவர் கொள்வது கிடையாது. சரிங்களா? ஆகையினால அவர் தொடர்ந்து நம்மோடு உறவு கொள்ளுகிறார், தொடர்பு கொள்ளுகிறார், பேசுகிறார், செயல்படுகிறார். இப்ப நம்முடைய பிரச்சனை, நாம அதை பற்றிய ஒரு என்ன சொல்றது, அறிவற்றவர்களாக இருக்கிறோம், உணர்வற்றவர்களாக இருக்கிறோம், அல்லது அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம், அல்லது எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். 4 வார்த்தை சொன்ன, கவனிச்சிங்களா? அதாவது கடவுள் பேசுறாரா, கடவுள் செயல்படுறாரா, ஒண்ணு தெரிய சார். No knowledge about God's guidance, God's power and God's mighty act. அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. சரிங்களா? உணர்வற்ற, சென்ஸ்லெஸ், உணர்வற்றவர்களாக ஒரு மனிதன் போக முடியும். சவுல் ராஜா அப்படி போயிட்டார்.
சவுல் ராஜா அந்த சாமுவேல் அந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்க படிப்பீங்கன்னா சாமுவேல் அவரை கடிந்து கொள்வார். இந்த அமலேக்கியரை அழிக்காமல் அமலேக்கியருடைய பொருள்கள் மீது ஜீவனங்கள், அதாவது ஆடு மாடுகள் மீது, அங்குள்ள பெண்கள் மீது அவர்கள் ஆசை வைத்து அவர்களை உயிரோடு காக்கிறார்கள். அது தேவனுடைய கோபத்தை வருவிக்கிறது. சாமுவேல் கடிந்து கொள்ளுகிறார். இனிமேல் நான் உன்னோடு தொடர்பு கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சாமுவேல் திரும்புகிறார். திரும்பும்போது சாமுவேலின் சால்வையை பிடித்து சவுல் ராஜா இழுக்கிறார். எல்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த சால்வை கிழிஞ்சு போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உன்னுடைய ராஜ்ய பாரம் உன்னிடத்திலிருந்து கிழிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நீங்க நல்லா கவனி, இது ஒரு முழுக்க முழுக்க மனித செயல். சவுல் குச்சி சால்வை இழுக்கிற, ஆனா சாமுவேல் கொடுக்கிற விளக்கம் இதோட முடிஞ்சு போச்சுப்பா அவன் கதைன்ற. இப்படி கடவுள் பேசுற, ஆனா அவனுக்கு புரிஞ்சுதான். சவுலுக்கு தலையில ஏதாச்சும் ஏறிச்சா? சென்ஸ்லெஸ். ரொம்ப ஆபத்தான நிலைங்க இல்ல, அந்த நிலைக்கு போறான் சாமுவேல். அதுக்கப்புறம் நீங்க 16ஆம் அதிகாரத்துல மத்தியில வருவீர்கள் ஆனால், கர்த்தரினால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனை ஆட்கொள்ளுதுன்னு வர பாருங்க. கடவுளோடு உறவற்ற ஒரு நிலை. நல்லா கவனிச்சு வரீங்களா? புரியல தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. அப்படி சொன்னா நான் நிறுத்திடுறேங்க. அறிவற்ற ஒரு செயல், உணர்வற்ற ஒரு செயல் இல்லைங்களா? கடைசியில கர்த்தருடைய ஆவிக்கு பதிலாக பொல்லாதி ஆவியினால வழி நடத்தப்படும். ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலைங்க. ரொம்ப ஆழமா சிந்தனை பண்ண கடவுளுடைய கிருபையினாலே அதிக நேரம் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த நேரத்தை கடவுளோடு செலவுப்படுவதில் நீங்க முயற்சி செய்யுங்க. நம்ம 7 குறிப்புகளை கடந்த வாரம் பார்த்தோம். முதல் குறிப்பு நான் வேகமா படிச்சிடுறேன். உன்னை சுற்றி கடவுள் எப்போதும் செயலாற்றுகிறார். முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, நீ அவரது மீட்கப்பட்ட பிள்ளையானால் அவர் உன்னுடன் அன்பின் உறவை தொடருகிறார். 3வது குறிப்பு, அவரது பணியில் கடவுள் தாம் படைத்த உலகிலே தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை, தமது திருச்சபை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அவர் பணியாற்றுகிறார், செயலாற்றுகிறார். அந்த பணியிலே உன்னை அவர் ஈடுபடுத்த விரும்புகிறார். ஆகினாலே உனக்கு எப்போதும் அந்த அழைப்பு கொடுக்கிறார். எப்போதுமே கடவுள் உன்னை தன்னுடைய பணியிலே பங்காளியாக மாற்றிக் கொள்ளுகிறார். 4, கடவுள் தம் பிள்ளைகளோடு எப்போதுமே பேசுகிறார். அந்த எப்போதுமே எப்போதுமேன்றது நான் வலியுறுத்த விரும்புகிறேன். God always speaks. நேரம் யோசனை, அது உங்களுடைய அனுபவமா? சார் எப்போதுமே கடவுள் பேசுறேன். நீங்க தூங்கி கொண்டு இருக்கலாம், தூங்கி முழிக்கலாம், சில நேரத்துல தூக்கம் வராம நடுராத்திரில முழிக்கலாம். கடவுள் பேச முடியும். நம்புறீங்களா நீங்க? Do you believe that? ரொம்ப அன்பா கேட்கிறேன், நீங்க நம்புறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? வேதத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இந்த எஸ்தர் புத்தகத்துல அந்த ஆகஸ்வரி ராஜாவுக்கு அர்த்தசாஸ்திரவாயமா அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வராது. நம்ம ஞாபகம் இருக்குதா? பச்சை ஞாபகம் இருக்குதா? தூக்கம் வரல. என்ன சொல்றான் அவன்? டேய், இந்த இதெல்லாம் வரலாற்றை கொஞ்சம் எடுத்து படிப்பான்றான். பக்கத்துல படிக்க சொன்னானா படிச்சான். அவன் எதை படிச்சான்? இந்த மொர்தெக்காய் அரண்மனை வாசலில் அமர்ந்திருக்கிற ஒரு யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவை கொலை செய்த வந்தவனிலிருந்து ராஜாவை காப்பாற்றுகிறான்றத படிக்கிறான். அல்லக்கா, நீங்க கடவுள் எப்படி பேசுற? ஆகவே சரி, கடவுளுடைய பிள்ளையா? கடவுளை அறிந்தவனா? யோசனை பண்ண. எதையா எடுத்து பாடுறான்னா அவன் படிக்கிறான். உடனே மொர்தெக்காய், உடனே ராஜா கேட்கிறான்,
அவனுக்கு ராஜாவின் மூலமாக செய்ய வேண்டிய மரியாதை அல்லது மதிப்பு அவனுக்கு செய்யப்பட்டதான்னு கேட்கிறான். இதை செய்து படிங்க. இல்லைன்னு சொல்றான். அப்படியா, நாளைக்கு செய்யணும் பாரு. கடவுள் பேசுகிறார். அடுத்த நாள் அந்த அம்மானை கூப்பிடுறாரு. அவர் தானே பிரதம மந்திரி. உன்னை கூப்பிட்டு, அம்மா, கடவுள் ராஜாவை ஒருத்தன் காப்பாத்தினா, ராஜாவுக்கு உயிர் ஆபத்துல இருந்து காப்பாத்தினா, அவனுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னோட அம்மான்னு ரொம்ப சூப்பரா சொல்லுவார். அவனுக்கு செய்ய போறாரு. கட்சியில என்ன சொல்றாருங்க, என்ன சொன்னாரு, போய் வாசற்படியில் இருக்கிற மொர்தெகாயை கூப்பிட்டு அவனை 2வது குதிரையில ஏத்தி நீ முன்னால கத்தின்னு போடான்னு. என்னங்க கடவுள் செயல்படுறத பண்ணலீங்களா? எப்படிங்க? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மோடியோட கடவுள் பேச முடியுமா? பேச முடியும். நமக்கு முடியாது. ஆனா கடவுள் அவரோட பேச முடியும். எல்லா நீதிமொழிகள்ல எல்லா ராஜாக்களின் இருதயங்களும் கடவுளுடைய கரத்துல இருக்குதுன்னு ஒரு வசனம் இருக்கு. God is in control. God rules and he overrules. சட்டம்லாம் போடுறாங்க. அந்த சட்டத்தையும் கடவுள் மாற்ற முடியும். அப்ப கடவுள் சம்பந்தம் இல்லாத அகஸ்வேரு ராஜாவுகிட்ட, பார்வோன் ராஜா கிட்ட எல்லாம் பேசி நிற்கிறாருன்னா நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்றியம்மா, உங்ககிட்ட பேச மாட்டாரு. எனக்கு புரியலையே. எப்போதுமே கடவுள் பேசக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு நான் ஒரு 5 குறிப்புகள் சொன்னேன். கடவுள் எப்படி பேசுறாருன்னு. பரிசுத்தாவின் மூலமாக, வேதத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, சூழ்நிலையின் மூலமாக, அவருடைய திருச்சபை, அவருடைய சரீரமாகிய திருச்சபை, விசுவாசிகளின் ஐக்கியம் மூலமாக கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமா கடவுள் பேசுறேன். சரிங்களா? இன்னைக்கு காலையில நீங்க வேதம் படிச்சிருக்கீங்க, கடவுள் உங்களோட பேசுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருக்கும், ஒரு பாடல் வந்திருக்கும், ஒரு தேவை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். கடவுள் அதன் மூலமா பேசுறேன். நான் எலிசபெத் சிஸ்டரை பார்க்கிறேன். எலிசபெத் சிஸ்டர் போன வாரத்துல செத்பெட்ல ஒரு 4th ஸ்டேஜ் கேன்சர்ல இருக்கிற ஒரு அம்மாவுக்காக அவங்க பிளட் கேட்டாங்க. இல்லைங்க சிஸ்டர், பிளட் வேணும் அவங்களுக்கு. உடனே நம்ம குரூப்ல இருந்து ஒரு 4 பேர் பிளட் கொடுத்தாங்க. கடவுள் பேசுறேன். சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க? கடவுள் பேசுகிறார், கடவுள் செயல்படுகிறார், கடவுள் விடுதலை ஆக்குகிறார். அவர்தான் கடவுள். அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. சரிங்களா? ரைட்டுங்க. அப்புறம் 5வது குறிப்பு என்ன பார்த்தோம்? இப்படி கடவுள் பேசும் பொழுது அல்லது கடவுள் என்னை அழைக்கும் பொழுது, என்ன சார் அழைப்பு? அது ஒருவேளை நீங்க அப்புறம் பார்ப்போம். If God calls me for a ministry, for a definite ministry, இது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அல்லது வாழ்க்கையின் மாற்றமா. இப்போ நம்ம பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் சமாரியாவில சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா, பிலிப்பினிடத்துல ஆவியானவர் அவரை தூண்டுகிறார். பிலிப்பு, நீ காசா பட்டணத்துக்கு போகிற வழியாக அங்க போய் நில்லுப்பா, வனாந்திர வழியில. ஒரு வேத வியாக்கியானி சொல்றாரு, கிட்டத்தட்ட சமாரியாவின் பட்டணத்தில் இருந்து, அங்கதான் பிலிப்பு இருக்காரு, காசா பட்டணத்து அந்த பெரும்பழி, அதாவது ஹைவேக்கு குறைஞ்சது 12 மைல் வனாந்திரத்துல பிலிப்பு நடந்து போகும். ஒண்ணும் கிடையாது, வெறும் பாறை, மலை. ஜஸ்ட் இமேஜின். இங்க அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. மக்கள் மனம் திரும்பி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். நல்ல அந்த பகுதியை எடுத்து படிச்சுப்பாங்க. He is very active and busy. ஆவியானவர் சொல்றாரு, பிலிப்புவே, நீ காசா எங்க இன்னத்துக்கு போகணும்னு கூட சொல்ல, நீ காசாவுக்கு போற பாதைக்கு நீ போப்பான்ற. 12 மைல் வெயில், ஒரு சரியான வெயில். என்னடா எதுக்குடா என்ன போக சொல்ற?
தண்ணி இருந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. பாவம் போயிட்டே இருக்காரு. நத்திங், there is nothing. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணு. கடவுள் பேசுகிறார். அங்க போனா கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல ஒரு ரதம் வந்து கரெக்டுங்களா? கடவுள் செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்ப பிலிப்பு செய்து கொண்டிருந்த ஒரு பொறுப்பான பணியிலிருந்து கடவுள் பிலிப்பை தடுத்து இப்படி அனுப்புறாரு. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்குமே, ஏன் இருக்கக்கூடாதுன்னு இருக்கேன். நீங்க யாருங்க அதை முடிவு செய்யறது? ரொம்ப வெளிப்படையா தானே பேசுனது. பைபிள் ஸ்டடிங்க. அந்த எரிகோவில் இருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு பயணி அடிக்கப்படுகிறான். கொள்ளையர்னால அவன் அடிக்கப்பட்டு எல்லாத்தையும் எழுந்து குற்றுயிராக விடப்படுகிறான் இல்லைங்களா? அந்த வழியா போன ஆசாரியர் லேவியர் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. எனக்கு வேலை இருக்குதுங்க, எனக்கு டியூட்டி இருக்குது, ஷிஃப்ட்டுக்கு நான் போயின்னு இருக்கிறேன். யாரு குற்றுயிரா கிடக்குறான், வீடு இருக்குதா இல்லைன்னு தெரியாது. See, that is none of my business. இது என்னுடைய கடமை கிடையாது, இது என்னுடைய வேலை கிடையாது. அதை நான் செய்வதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏதாச்சும் துடு கொடுக்க போறாங்க, ஏதாச்சும் நீங்க செய்யற நன்மைக்காக உதவிக்காக யாரும் கொடுக்க போறாங்க, ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன வந்துச்சு? அவன் செத்தா சாவறான், பழிச்சா பொழைக்கிறான். என்னதுங்க, நம்ம ஊர் பாஷையில அவன் டைம் சரியில்லை சார். நாங்க யாரு என்ன பார்த்துனுக்குறார், நாங்க டார்வின் டைம் சரியில்லைங்க, கெட்ட காலங்க, மாட்டிக்கினா விடுங்க. தத்துவம். அவன் டைம் சரியில்லை, அவன் டைம் சரியில்லை. ஓஹோ, எப்படிங்குது பார்த்தீங்களா? நாமளும் அப்படிதான். இதுதான் நடைமுறை நாத்திகம். TWRன்னு ஒரு டெய்லி மெசேஜ் எனக்கு வருதுங்க. அதுல ஒரு அழகான செய்தியை கேட்டேன் போன வாரம். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் நடைமுறை நாத்திகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னங்க நடைமுறை நாத்திகம்? நான் காண்கிற வேதனை, நான் காண்கிற துன்பத்தை, நீதியை எதிர்த்து போராட சக்தியற்றவனாக, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்க அது கெட்ட காலங்க. அது ஐயோ அவன் எவனோ ஒருத்தன், நம்ம ஜாதி கிடையாதுங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதுங்களா? எனக்கு அருமையானவர்களே, அந்த சமாரியன் அவனுடைய பயணத்தை நிறுத்தி, அவனுடைய வாகனத்தை கொடுத்து, அவனுடைய திராட்சை ரசத்தை கொடுத்து, இதுதாங்க அந்த 5வது குறிப்பின் அம்சம். When God calls you, He interrupts your life and diverts you to accomplish His will. திருப்பி சொல்லிட்டீங்களா? கடவுள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு பிறருடைய ரட்சிப்புக்காக, பிறருடைய வாழ்வுக்காக உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார். ரொம்ப நல்லது. அதனால ஒண்ணு, ஒரு நாள் நீங்க அந்த நிலைமையில நிறுத்தப்படுவீங்க. அன்றைக்கு உங்க டைம் சரியா இருக்காது. புரிஞ்சிடுச்சுங்களா? சரிங்களா? இன்னைக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? எனக்கு அருமையானவர்கள் ரொம்ப நேரம் யோசனை, ரொம்ப அவசரப்படாது. கடவுள் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையிடுவாரனால் அதை விட பெரியது எப்படி வாழ்க்கையில இருக்க முடியும்? அதானே சரியான சிந்தனை, அதானே சரியான நோக்கம். சரிங்களா? 6வது, இப்படி 6வது குறிப்பு, கடவுளுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டுமானால் என் வாழ்க்கையில கட்டாயமா மாற்ற நிகழும். அது நல்ல சமாரியனா இருக்கலாம், பிலிப்பு சுவிசேஷகனா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். கடவுள் என்னை பயன்படுத்த
திட்டம் கொண்டிருப்பாரானால் கட்டாயமா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம். நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை அடுத்த வாரம் மோசேயை பத்தி நம்ம படிக்க போறோம். கட்டாயமா மாற்றம் நிகழும். சரிங்களா? ரைட். ஏழாவது குறிப்புங்க. போன வாரம் படிச்சது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது உன் மூலமாக கடவுள் தன் பணியை செய்வதை நீ காண முடியும். அதன் பலனை நீ கண்டு கடவுளை மகிமைப்படுத்த முடியும். திருப்பி சொல்லட்டுங்களா? When God uses you in his ministry, you can see the result of it, the fruit of it, and you will praise God. அந்த எத்தியோப்பிய காந்தேக மந்திரி பிலிப்பினாலே ஞானஸ்நானம் பெறுகிறான். அவர்கள் குளத்தை விட்டு வெளியேற உடனே பிலிப்பு காணாமல் போகிறார். அவன், நீங்க அங்க படிப்பீங்கன்னா, காந்தேக மந்திரி சந்தோஷத்தோட அவன் தன் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறான். கடவுளுடைய சித்தத்தை செய்வதே என் வாழ்வின் மிக மிக பெரிய காரணம். The greatest achievement in my life is to do the will of God. Nothing else can glorify. அதுக்கு தானே கடவுளை என்ன படைச்சிருக்காரு. சரிங்களா? எவ்வளோ அற்புதமான ஒரு கடவுள். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்புங்க சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த 2வது குறிப்புங்க. கடந்த வாரம் படிச்ச பார்த்தீங்களா? அதுல 2வது குறிப்பு இல்லைங்களா? கடவுள் தம்முடைய பிள்ளைகளோடு அன்பின் உறவை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். சரியா கவனிச்சிட்டீங்களா? எழுதி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். ஏன் எழுதுறேன்னா நம்ம மறந்துடுவோம். நிறைய குறிப்பு கேட்கிறோம் இல்லையா? கடவுள் தம்முடைய பிள்ளையை மீட்டுக் கொள்ளுகிறார், அவர்களை பிரித்து எடுக்கிறார், அவர்களோடு தொடர்ந்து அந்த உறவை அவர் மெயின்டைன் பண்றார். சும்மா இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு அப்படி கடவுள் செயல்படுறதே இல்லைங்க. தயவு செய்து நீங்க எந்த மிஷினரி வாழ்க்கை படிங்க, பழைய ஏற்பாட்டில ஒரு சிலரை நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமை அவர் அழைக்கிறார். எங்க ஊர் தேசத்துல அதோட விட்டாரா? தொடர்ந்து 147 ஆண்டுகள், 75 வயசுல கடவுள் அவரை கூப்பிடுறார். அடுத்த 80 ஆண்டுகள் ஆபிரகாமோட உறவு. இன்னைக்கு கூப்பிட்டு நாளைக்கு போயிடுவோம். ஐயோ அப்படி கிடையாது. சரிங்களா? ஆகார் கண்ணீர் விடுறான். அவ தப்பு செய்யல. ஆகார் கதை தெரியும். கடவுள் தொடர்பு கொள்ளுகிறார். அப்படியே விட்டாரா? இல்ல இல்ல இல்ல. அவனை கொண்டாந்து சேர்க்கிறாரு. அவனை இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் ஒரு பலத்த ஜாதியாவான் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. வாழ வைக்கும் தெய்வமாக மாறுகிறார். மோசே கூப்பிடுறாரு. 80 வயசுல 120 வயசு வரைக்கும் நடத்தி கொண்டே போற. அதாவது நீ கூப்பிட்டாருங்க மேல முடிச்சு போப்பா. God always maintains a love relationship. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. கடவுளுடைய உறவு அன்பின் உறவாக இருக்கிறது. சரிங்களா? அதேதான் சின்ன சாமுவேல் 7 வயசுல சாமுவேலை கூப்பிடுறாரு. 100 வருஷம் சாமுவேலோடு பேசி கொண்டிருக்கிறார். 13 வயசுல 16 வயசுல தாவீதை அபிஷேகம் பண்றாரு. 80 வயசு வரைக்கும் நடத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கூப்பிட்டாருங்க நாளைக்கு கூப்பிட்டாருங்க அப்படி தயவு செய்து சிந்திக்காதீங்க. இந்த மாதிரி சிந்தனை தாங்க நம்மளை கடவுளை விட்டு பிரிக்க செய்கிற செயல். கடவுள் ஒரு நோக்கத்தோடு என்னை ரட்சித்து இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு சபையில வச்சிருக்கார். I have a purpose to fulfill. அதுல உறுதியா இருக்கணுங்க. அதுதான் நம்ம வேதத்துல காண்கிற பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, திருச்சபையின் வரலாற்றிலே மிஷினரிகளான கடவுள் எந்த நோக்கத்தோடு என்னை அழைத்தாரோ அதை நான் நிறைவேற்றி முடியும்.
இவஞ்சலிஸ்ட் வந்தாருங்க, இவரு பிலிப்பு, இந்த எத்தியோப்பிய மந்திரி கிட்ட வந்தாருங்களா. ஒன்னு எத்தியோப்பிய மந்திரி கூப்பிட்டாரு, என்ன பிலிப்புவ நீ என்ன பண்ணுகிற சமாரியால? அது என்ன பிலிப்பு, நீ என் கூட உன்னை நான் கவனிச்சுக்கிறேன், அப்படியே ஏறு ரதத்துலன்னாரா. அப்படியே போயிட்டாரா எத்தியோப்பியாவுக்கு. அங்கே போய் நீ சுவிசேஷனா இருப்ப சொன்னாரு. புரியுதா அவனுக்கு? give a serious consideration. நான் என்னுடைய தீர்மானத்தையோ என்னுடைய ஊழியத்தையோ தீர்மானிப்பதில்லை, மாற்றிக்கொள்வதில்லை. திருப்பியும் சொல்லட்டுங்களா? நானும் மாத்திக்க முடியாது சார். இங்க பிரச்சனை வந்துச்சு, நான் மாத்திக்கிறேன். காலையில பிரச்சனை கேட்டிருப்பீங்க, தாவீது ராஜாவின் இள வயதின் பாவம். என்ன சார் இள வயதின் பாவம்? உணர்ச்சியினால் நடத்தப்படுவது இல்லையா, வேகத்தினால் செயல்படுவது, விவேகம் கிடையாது. நட பெரிய ராஜா அச்சு காலி பண்ணு இல்லையா, பாப்பா ஊழியமாவது வேலையாவது அபிஷேகம். இந்த காலையில கேட்டீங்கல்ல, மாட மேய்ச்சமா, சாப்பிட்டோமா, மல்லாந்து தூங்கினோமா, பாட்டு பாடினோமா, மேட்ரு முடிஞ்சதுன்னு போயின்னு இருக்கலாமே. யாரு தாவீதை தடை பண்ணா? இதெல்லாம் புரியல நம்மளுக்கு, இதெல்லாம் புரியல. ஆண்டவரே, நான் என்னுடைய உணர்ச்சியை சார்ந்து, என்னுடைய அறிவை சார்ந்து, என்னுடைய சூழ்நிலையை சார்ந்து செயல்படாதபடி என்னை காத்துக்கொள். ஒரு தெளிவான செபம். என்ன புரியலன்றீங்க? கடவுள் சொல்றாரு, நான் தொடர்ந்து கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது நான் அவர் செயல்படுவதை காண முடியும். அதனுடைய பலனை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அன்பின் உறவுக்கு வந்திருக்கிறோம். இப்ப இதுல எழுதி கொள்ளுங்க, இந்த அன்பின் உறவு தனிப்பட்டது, இங்கிலீஷ்ல பர்சனல். சரிங்களா? 2, it is practical and experiential. இந்த அன்பின் ஒரு நல்ல தயவு செய்து எழுதுங்க. அன்பின் உறவு it is personal, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2, it is practical and experiential. நீங்க அந்த வாழ்வில அனுபவிக்கலாம். யாருன்னா சரி, தாவீது, சாமுவேல். 3வது, இந்த அன்பின் உறவு அது வளரும் தன்மையுடையது, progressive. அன்புன்ற வார்த்தையமா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லைங்களா? லவ் கேன் நெவர் பி ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா சலனமற்ற, செயலற்ற ஒரு நிலைக்கு அன்பு வருவதே கிடையாது. அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். மனித உறவிலும் சரி, அதை விட கடவுளுடைய உறவிலும் சரி. அன்பு வளர்ந்துருச்சுங்களா? ரொம்ப நேரம் யோசனை எவ்வளவு நாள் விசுவாசின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் ஒரு நாள்ல கடவுளை என்னை ரட்சித்தார். இத்தனை ஆண்டுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் மீது அன்பு வளர்ந்து கொண்டே போகிறது. அது ஒரு நாளும் ஒரு முற்று பெற்ற நிலைக்கு வராதுங்க. அழகான ஒரு சிந்தனை. 3 பண்புகள் இந்த அன்பின் உறவின் 3 aspects. It is personal, it is practical and experiential, and it is growing progressive in nature. இந்த 3 அதாவது அம்சங்கள்ல உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை, உங்களுடைய பக்தி வாழ்க்கையை நீங்க அளந்துருவீங்களா? Can you measure your life? இந்த 3 விஷயத்துல ஆமா சார் 3 கரெக்டா இருக்குது. சரிங்களா? இன்னொரு கருத்து சொல்றேங்க. என்னுடைய கருத்து இல்ல, அவர் சொல்ற கருத்து. அதாவது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. அதுல நான் கொஞ்சம் பேர் தெளிவா இருப்பீங்க. Christianity is not a religion, but it is a love relationship with the living God. எழுதுங்க, இதெல்லாம் எழுதி வச்சுங்க, வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்புங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இட் இஸ் நாட் எ ரிலிஜன். நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், மதம் என்பது சடங்குகள்,
ஆச்சாரங்கள், பண்டிகைகள், பலிகள், இதெல்லாம் இல்லைன்னா மதம் இல்லை. ஆனா இது அது இல்லை, எதுவுமே இருக்காது, அன்பு இருக்கும். சரிங்களா? ரெண்டு, அந்த அன்பின் உறவில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம், கடவுள் தம்முடைய பிள்ளைகளை அன்பு கூர்ந்து அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் அல்லது அவர்களை பிரித்தெடுக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேப்டிஸ்ட் சபையாராக இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும். God chooses and God separates or God ordains. பரிசுத்தப்படுத்துகிறார். நீ எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அப்படி அவர் யோசேப்பா இருக்கலாம், மோசையா இருக்கலாம், சாமுவேலா இருக்கலாம், யாருன்னா கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். கடவுள் அவர்களை பிரித்தெடுக்கிறார். எதற்காக? ஒரு திட்டமான நோக்கத்துக்காக. இதுலயும் நம்ம பல விசுவாசிகள் இதுல நம்ம ஒண்ணு தவறு செஞ்சிருக்கிறோம், அல்லது ஒரு என்ன சொல்ற ஒரு பொறுப்பற்றவர்களாக இருக்கிறோம். நான் சொல்ற வார்த்தை சரியா புரிஞ்சிச்சுங்களா? கடவுள் இந்த சபையில என்ன வச்சிருக்கலாங்க பிரதர், ஆனா கடவுள் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்க. எனக்கு இந்த சபையில எனக்கு ஒரு பணியை தந்து, அந்த பணியை செய்வதற்கான ஆவியின் வரங்களை தந்து, ஞான வரங்களை தந்து, ஆவியின் வரங்கள் ஞான வரங்களை தந்து இந்த பணியை நான் நிறைவேற்ற வேண்டும். போதகர் வேலையை செய்ய சொல்ல எல்லாரையும் கூப்பிடுது. ஆனா சபையில பல வேலைகள் உண்டு. எங்க செஞ்சிருக்கோம்? ஒரு பர்சன், இன்னைக்கு ஒரு சிலர் நீங்க ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியரா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் டீச்சர்ஸா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. அந்த டீன்ஸ் வகுப்புல இருந்து வாலிபர் இருந்து விசுவாசத்துக்குள்ள அந்த பணியில நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். There is a purpose. அந்த பணியை செய்வதற்கு கடவுள் எனக்கு ஞானம், பலன், கிருபை, இன்னும் பல வரங்களை தருகிறார். ஜெபிக்கிற வரம், அவங்களுடைய அணுகுமுறைன்னு சொல்றோம். ஒரு டீன்ஸோட, ஒரு வாலிப பிள்ளையோட பேசுறதே பெரிய பிரச்சனைங்க. என்னால பேச முடியாது. நான் 2 வாரம் சாமிதாஸ்புரத்துக்கு போனேன். ஒரு 20 வாலிபர்கள் வந்தாங்க. எல்லாருமே பெரும்பாலும் ஒருத்தர் கூட விசுவாசி. அவங்க கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து சும்மா பேரளவுல வந்திருக்கலாம். 20 பேரு 1 மணி நேரம் நான் பேசினேன். நீங்க பேசுங்கப்பான்னு. கடைசி வரைக்கும் அவனுக்கு பேசவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன ஆச்சு? என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் இன் தேர் லாங்குவேஜ். அப்ப கடவுள் உங்களுக்கு அந்த வரத்தை தந்திருக்கு. அப்ப நீங்க தான் அந்த வரத்தை அந்த ஊழியத்தை செய்யணும். நான் செய்ய விரும்புறேன். ஒரு பையன் சொன்னானா, ஐயா என்ன சார் சொல்றாரு, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரான்னு கேட்கிறேன். நான் கடவுள் இருக்கிறாருன்றத நீ எப்படிப்பா முடிவு செய்வேன்னு 1 மணி நேரம் பேசி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க டார்வின், ராஜா தான் சாட்சிங்க, ராஜா தானே என்ன கூட்டின்னு போறது. 1 மணி நேரம் கடவுள் இருக்கிறார் என்பது உனக்கு எப்படி தம்பி தெரியும்னு கேட்கிறேன். பேசி முடிச்ச பாடு அவன் சொல்றான், ஐயா என்ன சொல்றாரு, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா? எப்படி இது பத்தியா புரிஞ்சிச்சு? அப்ப என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரீச்சிங், என்னுடைய லாங்குவேஜ் அவனுக்கு புரியல. என்ன சொல்றாரு ஐயா? அதே மாதிரி தர்மபுரிக்கு போனேன். அங்க ஒரு ஊழியக்காருடைய, அவருக்கு 2 பெண் பிள்ளைங்க. ஒரு ஊழியக்கார் வீட்டுல நான் தங்கியிருக்கேன், பாஸ்டர் லூக்கு. அவர் வீட்டுல தங்கிட்டு இதே தான் பேசுறேன். ஒரு வாலிப கூட்டத்துல என்ன பேச சொன்னாங்க. இதே தான் நான் பேசினேன். கடவுள் இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீ கடவுளை அறிந்திருக்கிறேன் என்று நீ எப்படி சொல்ல முடியும்னு அதே மாதிரி 3/4 மணி நேரம் பேசி முடிக்கிறேன். முடிச்ச பிற்பாடு
அந்த அவ எம்பிஏ முடிச்சிருக்க, எம்ஃபில் எம்பிஏ பிஇ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். பிஇ முடிச்சு எம்ஃபில் வேற ஏதோ சப்ஜெக்ட்ல எம்ஃபில் முடிச்சு எம்பிஏ பண்ணுகிறார். அவ வந்து கேட்டுக்கிறாங்க, ஐயா என்ன சொல்றாரு, கடவுள் இருக்கிறாரா இல்ல? அவர் சொல்றாங்க, கர்த்தருக்கு சித்தமா நான் பார்ப்பேன். எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க பாத்தீங்களா? அப்ப எந்த அடிப்படையில கடவுள் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா நினைச்சுக்க வேண்டியதானே. நினைக்கிறதுக்கு பேரு கடவுள் இருக்கிறாரா? இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். புரியுதா உங்களுக்கு? சரி வாங்க. அப்ப ஒரு நோக்கத்துக்காக கடவுள் நம்மோடு பேசுகிறார், உறவு கொள்ளுகிறார். சரிங்களா? மூன்றாவது, சரிங்களா, கடவுள் திரும்பி கடவுளுடைய சித்தம் செய்தல் நம்ம ஜெனரல் தீமா. கடவுளுடைய சித்தம் செய்ய வேண்டுமானால் கடவுளுடைய சித்தம் எனக்கு வெளிப்பட வேண்டும். ஐ ஷுட் நோ தி வில் ஆஃப் காட். அப்ப கடவுளுடைய சித்தம் எனக்கு வெளிப்பட வேண்டுமானால் கடவுளினோடு பேச வேண்டும். நான் பேசுற லாஜிக் புரிஞ்சிச்சிங்க? I am here to do the will of God. Fine. When I can do the will of God? When I know the will of God. எப்படி கடவுளுடைய சித்தம், இதுதான் கடவுளுடைய சித்தம் எப்படி தெரியும்? அது கல்வியா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதுனா இருக்கலாங்க. நான் போன வாரம் கேட்பேன், நீங்க உட்காந்து எழுதுனீங்களா? உங்க விசுவாச வாழ்க்கையில கடவுளுடைய சித்தத்தை அறிந்து, ஐயா இதை தீர்மானம் எடுத்தேன், என் கல்வி தீர்மானம், வேலை தீர்மானம், திருமண தீர்மானம், ஊழிய தீர்மானம் எழுதிட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிங்களா? ஐயா தான் என் கடவுள் என்னோட பேசினேன். சும்மா அப்படியே போயின்னு இருக்குது இல்லைங்க. அது அதுக்குதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி வச்சுக்கிறானுங்க, என்னங்க பாஸ்டர் சைமன் கும்மல்ல கோயிந்தான்றாங்கல்ல. ஐயோ, கும்மல்ல கோயிந்தா போடுறதுக்கு என்னத்துக்குங்க இவ்வளவு பைபிள் ஸ்டடி எதுல ஜூம்ல எல்லாம் நடத்தினுக்குன்னா ரொம்ப தப்புங்க. நெவர் ஃபூல் யுவர்செல்ஃப். அது ரொம்ப, அது எனக்கு ரொம்ப கோபம் ஊட்டுகிற ஒரு கும்மல்ல கோயிந்தாவே கிடையாது. கடவுள் God has a definite plan. அப்ப அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து பேசுறார், யோசேப்போடு பேசுகிறார். நல்ல யோசனை. மோசையோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார், சாமுவேலை கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார், தானியேலை கொண்டு பேசி. God continues to reveal his will so that they can accomplish his will. சும்மா வந்துச்சு போச்சு அப்படியே சிந்தனை பண்ண ரொம்ப தப்பு. Make a definite relationship with God, understand his will and continue in the business. சரிங்களா? அடுத்தபடியா நம்ம 4வது குறிப்பு எழுதிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெரும்பாலான இந்த பைபிள் ஸ்டடியில வருகிற விசுவாசிகள் பெரும்பாலானவர்கள் நீங்க ஒரு தியான நேரத்தை நம்ம வச்சிருக்கிறோம். என்ன சார் தியான நேரம்? பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம். ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன காரணம்? இது எதுக்கு பிரதர் நீங்க why do you have a time of devotion or meditation அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நல்லா கவனிங்க. நம்ம என்ன பதில் சொல்றோம்? ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் சார், இன்னும் அதிகமா ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், வேதத்தை அறிந்து கொள்ளணும். என்ன மாதிரி பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க பதில்? சார் கடவுளுடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ளணும். I want to study the Bible. I want to know the word of God. அப்படிங்களா? அப்படியா? அதுதான் மிக உன்னதமானதா? எனக்கு அருமையானவர்களே, அது உன்னதமானது. இந்த நம்ம படித்துக் கொண்டிருக்கிற வேத பாடத்தின் ஆசிரியர் ஹென்றி பிளாக்பி சொல்றாரு, I want to love God. இன்றைக்கு உங்க தியான நேரத்தின் நோக்கம் என்ன? என் ஆண்டவரிடத்திலே நான் அன்பு கூற விரும்புகிறேன். இந்த மரியாளை பத்தி எத்தனை பிரச்சனை கேட்டுக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? மரியாள் இயேசுவின் பாதத்தண்டையில்
உட்கார்ந்து போதனை கேட்டு ஆண்டவர் மாத்தாளை பார்த்து சொல்கிறார், மாத்தாளே, இவள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்னங்க சார் நல்ல பங்கு? ஆண்டவரிடத்துல நான் அன்பு கூறுகிறேன். இதை விட பெருசு என்னங்க இருக்க முடியும் உலகத்துல? அதனுடைய சான்ற யோவான் 12ஆம் அதிகாரத்துல லாசரு உயிர்த்தெழுந்த பிற்பாடு, படிச்சு பாருங்க, உயிர்த்தெழுந்த பிற்பாடு லாசரு வீட்டுல பெத்தானியாவுல ஒரு விருந்து வைக்கிறாங்களா? மரியாள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக நலதம் என்கிற ஒப்பற்ற தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே சரீரத்திலே உடைத்து அதை பூசுகிறார். எதுங்க முக்கியம்? அன்பு முக்கியமா, அறிவு முக்கியமா? நீங்க முடிவு பண்ணுங்க. வள்ளுவர் என்ன சொன்னாருங்க? அறிவினால் ஆவது ஒன்று உண்டோ, பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை. நீ 1000 வேதம் படிச்சு மந்திரம் படிச்சு ஸ்லோகம் சொல்லி என்னடா புண்ணியம்? யூத நியாய சாஸ்திரியே லூக்கா 10ஆம் அதிகாரம், என்னப்பா புண்ணியம்? 3 வேளை ஜபம் பண்ற, காணிக்க கொடுக்கிற, ஐயோ வேத நிபுணரா இருக்கிற, குற்றுயிரா கிடக்கிற மனிதனுக்கு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அவனிடத்தில் அன்பு கூற முடியலையப்பா. உன்னுடைய அறிவினால் ஆவது ஒன்று உண்டோ? எவ்வளவு கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா? பேப்டிஸ்ட் சபையில் எனக்கு தாங்க பிரச்சனை. எனக்கு இவ்வளவு டாக்டர் தெரியும், எனக்கு அவ்வளவு தெரியும், இது தெரியும், அது தெரியும், அதெல்லாம் தெரிஞ்ச ரைட்டுப்பா. சோறு இல்லாத எத்தனை குடும்பம் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறாங்க, அது தெரியுமான்னு கேட்கிறாரு ஆண்டவர். அது தெரியுமாப்பா அவனுக்கு? தெரியாது சார். என்னப்பா யாருக்காக சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்? கரெக்ட். நான் போன வாரம் பேசினேன். இப்படி நான் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னேன். இப்ப கூட நீங்க எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. நம்முடைய சபையில, கிளை சபைகளில இன்னைக்கு சாப்பிடாத எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்குங்க. இல்லைன்றீங்களா? நான் நம்ம பாஸ்டர்ஸ் கேட்டு சொல்லட்டுங்களா? அப்ப எனக்கு இது தெரியாது சார். ஐயோ, நோ பைபிள் ஸ்டடி சார், சூப்பர் ஸ்டடி சார். இப்ப யாருக்கு தேவை சூப்பர் ஸ்டடி? இதுதான் சொல்றேன். கடவுள் எப்படிமா இருக்காரு? கடவுள் தயவு செய்து சொல்லுங்க, கடவுள் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? 1 யோவான் 4:8 கொஞ்சம் தயவு செய்து எழுதி கொடு. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன், சொல்லுங்க சிஸ்டர், எங்க சுகந்தி சிஸ்டர், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அறிவில்லாதவன் தேவனை அறியான் போட்டுக்குதாங்க. என்னங்க அப்படி போட்டிருக்குதா? சொல்லுங்க. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு போட்டுக்குது. அறிவில்லாதவன் தேவனை அறியான்னு போடலையே. நீங்க ஏன் மாத்திக்கிறீங்க? சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மையில அன்பு கூற எனக்கு உதவி. என்ன அழகான ஒரு அன்பின் உறவு. சரிங்க. இப்போ ஒரு இந்த அன்பு செலுத்துவதிலே, கடவுளிடத்தில் அன்பு செலுத்துவதிலே தடைகள் இருக்குது. அப்ப யாராச்சும் மியூட் ஓபன் பண்ணி பேசுவாங்களா? யாரு பேசுறீங்க? அகஸ்டின் எங்க இருக்கா தெரியல. அன்பு, கடவுளிடத்தில் அன்பு கூறுவதில தடைகள் இருக்குதுங்க. நீங்க தடை ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஐ வாண்ட் யுவர் ரெஸ்பான்ஸ். யாராச்சும்? டார்வின், அகஸ்டின், என்ன தடை? ஏதாச்சும் ஒரு தடை சொல்லுங்களேன். நிர்மல், அன்மியூட் பண்ணி கடவுளிடத்துல அன்பு கூறுவதிலே என்ன தடை இருக்கு? 3 தடை நமக்கு இருக்குது மனிதராக. இருக்குமா?
அப்பா பாவம் ஒரு தடையா இருக்கு. இருக்கலாம். சுயம். அப்பா ரைட். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். வேற என்ன? சுயநலம். சமூகம். சுயநலம் பாவத்திலே வந்துருங்க. அது பொதுவான தடைன்றது நம்ம ஒத்துக்கொள்றோம். நான் இன்னும் நீங்க இப்ப நான் அது கொஞ்சம் விளக்குறேன். கடவுள் சமுதாயம். அப்பா அவங்க சரியா கேட்கல. சமுதாயம். சமுதாயம் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடவுளுடைய தன்மையை கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணுங்க. திங்க் அபவுட் God's divine personality. அத முதல்ல முடிவு பண்ணுங்க. பரிசுத்தம். நானும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த கடவுளுடைய God as a person, அவர் தெய்வீகமானவர், அவர் ஆழத்துவம் உடையவர். அவரோடு மனிதனாகிய நான், இந்த சரீரத்தில் இருக்கிற நான் உறவு கொள்ள வேண்டும். இந்த உறவு கொள்வதிலே என்ன தடை இருக்குது. அதுதான் இப்ப நம்ம இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இதுதான். தடைதான் காரணம். டைம் என்ன ஆச்சுக்கா? டைம் ஆயிடுச்சா? முதல் தடை ஞாபகம் வச்சுங்க. நீங்க யோசனை பண்ணுங்க. யூ ரெஸ்பாண்ட் டு மீ. God is spirit. நல்லா கவனிச்சிங்களா நிர்மல்? God is spirit. நம்ம எதுல இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கோம்? சரீரத்தில். அப்ப how to relate to him? God is invisible. கடவுள் காண முடியாதவர். காண முடியாத ஒரு நபரிடத்துல எப்படி உறவு கொள்வது? ஒரு பெரிய பிரச்சனை. இதனாலதான் நம்ம திசை திருப்பப்படுகிறோம். இதனாலதான் சாத்தான் நம்மளை ஏமாத்துறான். நீங்க சமுதாயம் ஏதோ ஒண்ணு சொல்லுகிறீங்க, இதனாலதான் இப்படி பண்ணின்னு இருக்கிறோம். So very important. அப்ப ஆவியா இருக்கிற காண முடியாத கடவுளிடத்துல நான் அன்பு கூற வேண்டுமானால் ஆவி என்கிற நிலையில்தான் அவரிடத்துல அன்பு கூற முடியும். எழுதிட்டீங்களா? தயவு செய்து எழுதிங்க. சும்மா நான் ஜெபம் பண்றேன் சார், கை தட்டுறேன் சார், ஐயோ நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. God is spirit. I can relate to him. I can communicate to him only in spirit. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். இப்ப கொஞ்ச நேரம் யோசனை பண்ண. நீங்க தியானம் பண்றேன்னு சொன்னீங்க, ஜெபம் பண்றேன்னு சொல்றீங்க. அங்க உங்களுடைய ஆவி எந்த நிலைமையிலே செயல்பட்டது? காலையில தாவீது பிரசங்கம் கேட்டோம். நம்ம தாவீது ராஜா சொல்றாரு ஜெபத்துல, என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். I lift up my soul and spirit unto thee, O my Lord. அதுவே எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலன்னா நான் எங்க இருந்துங்க அவரோட உறவு கொள்வது? ஏன் சவுல் தேவனோடு உறவு கொள்ள முடியவில்லை? கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை அவன் அடக்கி போட்டு தன்னுடைய சுயத்தை, நல்லா கவனிச்சிங்களா, மேற்கொள்ளும் போது ஆவியானவர் அவனை விட்டு விலகுகிறார். அவன் தேவனோடு உறவு கொள்ள முடியவில்லை, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. சரிங்களா? அடுத்தபடியா இந்த ஆவியில இது அடுத்த குறிப்பு இல்லைங்க, அதே ஒரே குறிப்பு தான். காட் இஸ். இப்ப திருப்பி அந்த ஸ்பிரிட்டுக்கு நான் ஒரு கட்டாயமா விளக்கம் கொடுத்தான். இதுவும் நீங்க யோசிக்கிறதும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யறதும் கிடையாது. எனக்கு ரொம்ப व्यसனமா இருக்கு. ஆவி, என்னுடைய ஆவி தன்மை வச்சுக்கொள்ளுங்க. ஐ ஹோப் as believers, as a born again children of God, you can understand the aspects of spirit. Spirit has no feelings. எழுதுங்க, write it down. Spirit has no feelings. எப்படி அன்பு கூறுவீங்க?
நமக்கு தெரிஞ்ச அன்பெல்லாம் என்னங்க? ஃபீலிங்ஸ் தான். எவ்வளவு மட்டமாகிட்டும் பார்த்தீங்களா? என்ன சிஸ்டர், அதனால என்ன பண்ணும்? குதிக்க குதிக்க குதிக்க. எதுக்கு குதிக்கணும்? சரி, யூ ரிவர்ட். அது ரிவர்ட்ன்றது ஒரு லீகல் டேம். நீ என்ன பண்ற? ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ மாம்சத்துக்கு குறிக்க திரும்புகிற. நான் குதிக்கணும், நான் ஆடணும், அவசியமே இல்லையா? டைம் ஆகுதுங்க. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினாரு. நீங்க திரும்ப தயவு செய்து எனக்காக படிங்க. நான் தப்பு சொன்னேன், என்ன சார் தப்பா பேசுறீங்களே? அவன் ஏதாச்சும் ஃபீலிங்கை பத்தி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல முறை கடவுள் அவனோட பேசுறார். 12ஆம் அதிகாரம் பேசுறார், 15ஆம் அதிகாரம் பேசுறார், 17ஆம் அதிகாரம் பேசுறார், 18ஆம் அதிகாரத்துல அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. இத்தனை ஈவெண்ட்லயும் ஆபிரகாமு குச்சான், எச்சான், ஓடினா, ஓடியாந்தான், கை தட்டினா, ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்க. ஒண்ணுமே இருக்கு. ஐ சேலஞ்ச் யூ. நான் தவறு சொல்லி இருப்பேன், ஆனால் உங்களிடத்துல இதே பொதுவாக நான் மன்னிப்பு கேட்பேன். ஞாபகம் வச்சு. சரிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு அந்த 17 வயசு பெண்ணை மரியாள் தேவதூதன் சொல்றாரு, ஓ பாக்கியவதி என்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிலையில்வா எல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க? மரியாள் அம்மா எகிரி குச்சாங்களா? என்னங்க பிரதர், உங்க பைபிள்ல இருக்குதா? பி சோபர். ஏதாச்சும் அங்க ஃபீலிங்க்கு அவன் முதல்ல பயந்தான்னு வருது. அவ மரியாள் அது ஒரு காட்சி கண்டு பயந்தாங்க, அது நேச்சுரல். ஆனா எல்லா டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு அந்த லூக்கா 31:38 வரும்போது அவன் எல்லாம் எக்ஸ்பிளைன் முடிச்ச உடனே மரியாள் என்ன சொல்றா? இதோ நான் ஆண்டவருக்கு, சொல்லுங்க, இதோ நான், இது பிபிஎஸ்ல படிக்க போறீங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எங்க சார் ஃபீலிங் இருக்குது? எங்க இருக்குது சொல்லுங்க. என்னத்துக்கு நீங்க அதை பத்தி கவலைப்பட்டீங்க? So spirit doesn't equal to feelings. இங்கதான் பெரும்பாலானவர்கள் தப்பு செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவினர் தப்பு செய்து கொண்டே இருக்கிறாங்க. நான் குதிக்கிறதும் ஆடுறதும் தான் சார் ஃபீலிங். அப்படியா? ரொம்ப அன்பா சொல்றமா? அது இல்ல. முடிஞ்சிருச்சுங்களா? அது இன்னொரு உதாரணம். சாமுவேல் கிட்ட 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. சாமுவேலே சாமுவேல்னு சொல்லும் அடியேன். ஏதாச்சும் சாமுவேல் how did he reacted? ஒரு 7 வயசு பையங்க. can't you understand? அது ஒரு 7 வயசு பையன் என்ன செய்வான்? அசிரீரி கேக்குது, ஆளு கிடையாது, சத்தம் கேக்குது. எந்த அளவுக்கு அவனுக்கு சத்தம் புரிஞ்சுதுன்னு தெரியல. கடவுள் அவன் கூட கிட்ட எவ்வளவு விஷயம் பேசுறாரு. அவ்வளவு விஷயத்தும் அவன் அப்படியே ரெக்கார்ட் ஆகுது மைண்ட்ல. அப்படியே போய் ரிப்பீட் பண்றான். வண்டர்ஃபுல். அவன் குதிச்சான், எகிர்னான், கத்துனான், அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஜீரோ ஃபீலிங். நீ ஏன் குச்சின்னு ஆடி நிக்கிறீங்க? எதுக்கு? பார்த்தீங்களா? கருமையானவர்கள் இல்லையா? சரிங்கம்மா. இன்னும் நெவர் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபீல். அவன் சிலுவையில அந்த கல்வன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இங்க தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு. அதான் முதல் வாசனம். அது மட்டும்தான் அவன் கேட்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஸ்கஷன் தெரியும். உடனே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நிலைத்தரும். என்ன ஃபீலிங் வந்துச்சு எனக்கு தயவு செய்து வாட்ஸ்அப்ல எழுதுங்க. ஆபிரகாமுக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சு? அந்த ஐ வாண்ட் யுவர் ரெஸ்பான்ஸ். சும்மா ஏமாத்திக்காது. நெவர் டிசீவ் யுவர். சாமுவேல் என்ன ஃபீலிங்கை பெற்றான்? ஒன்னும் கிடையாது இல்லையா? மரியாள் ஒண்ணு. இங்க மட்டும் இல்ல, அங்க எலிசபெத்து கிட்ட போறா. எலிசபெத்து சொல்றோம் ஆசீர்வதிக்கப்பட்ட எங்க எகிரிச்சாங்க. நீங்க பின்னால பாத்தீங்கன்னா மரியாள் ஆவியில் களி கூர்ந்து பாட்ட பாடு. அவ எகிரில, குதிக்கல, ஒண்ணும் பண்ண. இட்ஸ் நாட் ஃபீலிங். சரிங்களா? 2வது குறிப்பு வந்துருங்க. கர்த்தருக்கு சித்தமான நம்ம அடுத்த வாரம் படிப்போம். ரோமர்
ஒருத்தர் படிங்க தம்பி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16. நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. கோபி படிப்பான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். படிங்க. எஸ், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிற. எங்கெங்க ஃபீலிங் இருக்குது எழுதுங்க சார். எல்லாம் அபிஷேகம் பெற்றவன குதிக்கணும் சார், மேலையும் கேளியும். நீங்க சரிக்குதா? அப்ப 2வது குறிப்புங்கம்மா. முதல் குறிப்புல ஆவியா இருக்கிறார், ஆவியில் மட்டும்தான் உறவு கொள்ள முடியும், அன்பு செலுத்த முடியும். 2வது குறிப்பு, பரிசுத்தாவியானவர் இன்றி நாம் கடவுளோடு உறவு கொள்ள முடியாது. அதுதான் இந்த ரோமர் 8:15-16. நம்முடைய ஆவிக்குள்ளே புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. 18ஆம் வசனத்துல நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆக பரிசுத்தாவியானவரோடு இணைந்து, நம்முடைய ஆவி இணைந்து, புத்திர சுவிகாரத்தின் ஆவி இணைந்து இந்த கடவுளிடத்திலே நாம் உறவு கொள்கிறோம், அன்பு கொள்கிறோம். கரெக்டுங்களா? மூன்றாவது தான் நீங்க சொன்ன, நாம ஏற்கனவே படிச்சுட்டோம். நிர்மல் சொன்னாரு பாவம், இன்னொருத்தர் சொன்னாரு சுயநலம். கரெக்ட். The sin factor. மனிதராக பாவ இயல்பு உடையவர்களாக நமக்குள் இருக்கிற பாவ இயல்பு is a barrier to relate to God. ஒரு தனிப்பட்ட பாவம் அல்ல. சரியா? அதுக்குதான் நான் சொன்னேன், கடவுள் யார், அவருடைய பண்புகள் என்ன, நான் யார், என்னுடைய பண்புகள் என்ன, இப்படி புரிஞ்சுக்கணும். தியாலஜி, இது இறையியல். எனக்குள்ள என்ன இருக்குது? பாவ இயல்பு இருக்குது. இந்த பாவ இயல்பு தான் எடுத்து படிக்க வேணாம், நேரம் ஆயிடுச்சு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15-20 வசனங்களிலே, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். ஐயோ நிர்பந்தமான மனுஷன். சுயநலம், சுயாசை, இண்டிவிஜுவல் acts of sin. But I'm talking about the whole fallen nature of man. பாவத்தினால் வீழ்ச்சியுற்ற மனிதனின் தன்மை பரிசுத்த கடவுளோடு உறவு கொள்ள எப்போதுமே தடையா இருக்குது. ஆபிரகாமுக்கும் தடையா இருக்குது, தாவீதுக்கும் தடையா இருக்குது, எனக்கும் தடையா இருக்குது, உங்களுக்கும். the sinful nature-ன்னு சொல்றோம். 3 தடைகளை பார்த்தோம். கடவுள் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? ஆக அவரோடு உறவு கொள்ள வேண்டுமானால் காண முடியாத உணர்ச்சியற்ற ஒரு நிலையிலே நான் அன்பு கூற வேண்டும். அது சாத்தியமா? 2 இல்லைங்களா? பரிசுத்தாவியானவர் இன்றி, பரிசுத்தாவியானவர் நல்ல அதனுடைய பொருள் பரிசுத்தாவியானவர் எனக்கு அருளப்பட்டதின் நோக்கமே நான் கடவுளோடு உறவு கொள்ளதான். இல்லாட்டி எனக்கு என்னத்துக்கு அவர் அருளப்பட வேண்டும்? As a child of God, I should always relate to God, the triune God, Father, Son and the Holy Spirit. சரிங்களா? அப்ப என்னுடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்து இருக்கிறபடினால என்னுடைய ஆவி பரிசுத்தாவியோடு இணைந்து நான் அன்பு கூறுகிறேன். ஆமா, the greatest of all is love God. இஸ்ரவேலே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு கூறுவாய். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சார், நான் இந்த ஊழியம் செய்தேன், அதெல்லாம் இருக்கட்டும்பா, இன்னில் அன்பு கூர்ந்தாயா. 3வது, என்னுடைய பாவ இயல்பு இல்லைங்களா? அந்த பாவ இயல்புல ஒரு கருத்துங்க. தானியேல் 3:17-18 படிங்க. தானியேல்
3:17-18 மணி ஆயிடுச்சுங்க, 8 மணி ஆயிடுச்சு. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 அந்த பின்னணி. இப்போ அந்த சிலையை நிறுத்திட்டான் நேபுகாத் நேச்சாரு. இவங்க 3 பேரும் பொழுது கும்பிடணும். அப்ப கடவுளுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் அறிவுக்கு மாறாக அகெயின்ஸ்ட் த ரீசன் என்ன சொல்றான், இது தொழுது கொள்ளுறான், அப்படி இல்லைன்னா அக்னியில போடுவேன்னு சொல்றான். இப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு? There is God. அப்ப இந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பாத்தீங்களா அந்த ட்ரையல், அவங்க கடவுளிடத்தில் அன்பு கூறுறாங்களா? நல்லா கவனிங்க சிஸ்டர், நீங்க டீச்சர்ஸா இருந்தா, தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களிடத்தில் அன்பு கூறுறாங்க. Are they loving their own self or God? இப்போ நான் என்ன உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் ஊந்து கும்பிட்டுக்கணும், மேட்ரிக் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? அங்க அந்த வசனம் படிங்க, தயவு செய்து படிங்க, ரொம்ப அழகா இருக்கும். 17-18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். இப்ப எங்க இருக்கிறாரு? அந்த யெகோவாகிய கர்த்தர் கண்ணில் பார்க்க முடியுமா? கண்ணில் தொட முடியுமா? அங்க ஏதாச்சும் ஃபீலிங் இருக்குதா? ஒன்னும் கிடையாது. அடுத்த வசனம் படி. நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின ஒரு சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அதாவது அங்க விடுவிக்காமற் போனாலும் சொல்லும் போது என்னுடைய அறிவுக்கு பொருந்தாத ஒரு உண்மை. கடவுள் எப்படி காப்பாத்துவாரு, எப்படி விடிப்பாரு, I cannot reason out, I cannot explain to you. நேபுகாத்நேச்சாரே கடவுள் என்ன காப்பாத்துவார்லாம் உனக்கு விளக்க முடியாது. அவர் விடுவிக்காமற் போனாலும் தொழுது கொள்ள மாட்டப்பா. இதாங்க அன்பு. அன்புக்கு விளக்கம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? நாட் செல்ஃப் லவ், டிவைன் லவ். தலைவனுக்கு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் உம்முடைய ஆழமான அன்பை தியானிக்க நீர் எங்கள் மீது நிபந்தனையற்ற அன்பை நீர் வைத்திருக்கிறீர், எல்லையற்ற அன்பை வைத்திருக்கிறீர், மாறாத அன்பை வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் அனுபவித்து உமக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்ய. எங்களுடைய அறிவை சார்ந்து அல்ல, எங்களுடைய உணர்ச்சிகளை சார்ந்து அல்ல, எங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல, உண்மையிலே அன்பு கூறுகிற அன்பின் ஆவியினாலே ஆவியானவரே எங்களை நிரப்பு, எங்களை வழி நடத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.